டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இந்த கொடிக்கு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த கொடிக்கு இந்த கலர் இப்ப திரும்பி பாருங்களா, அது என்ன கலர்ல இருக்குன்னு. ஆரஞ்சு இல்ல, ஊர்ல எல்லாம் பெயிண்ட் சோர்ல அடிப்பாங்க. திமுகவுக்கு இந்த கலர் கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் போனா சாயம் வெளுத்துரும், ரெட் மட்டும் பிளாக் அப்படியே இருக்கும். இல்ல இது ஒன்னே ஒண்ணுதான். வானவில் கலர் சாங்ல நம்ம அதான் சொல்லிருப்போம். வானவில் கலர்னா எல்லாமே வந்துருச்சு நம்ம என்னன்னு சொல்லிட்டு. இது மெயின் என்னன்னா, ஆரஞ்சு வந்து சென்ட்ரல்ல இருக்கிற மெயினான 2 கட்சிக்குமே இருக்கு. ஏன்னா அது வந்து நேஷனல் பிளாக்ல வர சாஃப்ரான் கலர்ஸ். சோ அது சென்ட்ரல்ல பிரதிபலிக்கிறது. நீங்களே திரும்பி பாருங்க, அப்ப அந்த லைட் வெளிச்சத்துல அது எப்படி இருக்குன்னு. ஆனா அது என்ன பண்ண முடியும், கலர்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூல இருக்கும். பிளாக் வந்து தமிழ்நாடு கலர், நம்மளோட கலர், நம்மளோட அடையாளம். சோ அதனால இந்த 2 சென்சார்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுண்ணா. தம்பி, பார்வையாளர்கள் ரசிகர்கள் வந்து நம்மளோட அறிவாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க ஒரு கெட்டப் வந்து சொல்லியிருக்கீங்க, நட்டி சார் வந்து அவர் இல்லவே இல்லை, படம் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம MS பாஸ்கர் சார், அவர் இங்கேயும் சொன்னாரு, ட்ரைலர்லயும் சொல்றாரு, ஓம் சக்தி பராசக்தின்னு. தமிழகத்துடைய சோசியல் மீடியால ஃபுல்லா அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்னன்னு நாங்க சொல்ல விரும்பல, என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்க கூடி நடிச்சிருக்காரு, அவங்க கூடி நடிச்சிருக்காரு, ஒரு படத்துல இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பிடுங்க. நீங்க சொன்னது காட் பிராமிஸா, அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்களை உள்ளங்கைக்குள்ள உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி. அவர்களுடைய கற்பனை எல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ள இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவர்களுடைய கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல், நான் வந்து நமது பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சுதான் அவர்களை பாவிக்கணுமே ஒழிய யாராவது அப்படி கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில். நட்டிபதர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. சித்ரா லட்சுமணன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, சதுரங்க வேட்டை வந்து ஒரு ட்ரெய்லர் தான், இதுதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா இல்ல அரசியல் தான் சதுரங்க வேட்டையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே அரசியல் கிடையாதுங்க. இதுல 2-3 கேரக்டர் அந்த ஷேட் இருக்கும். ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போற படம். அந்தந்த காலகட்டத்துக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். இல்ல, கதையை கேட்கல. அரசியல் என்பது சதுரங்க வேட்டையா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா? அது எந்த பார்வையில நீங்க பாக்குறீங்களோ அதை பொறுத்து. சார் நட்டி சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நடிகரா இருந்து அரசியலுக்கு வர்றது இங்க போஸ்டர் பார்த்தா தெரியும். சரிங்க, நீங்க முதல்வராக ஆசைப்படுறீங்களா இல்ல உங்க ஜோடி லேடியை முதல்வராக ஆசைப்படுறீங்களா? ஐயா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன போய் கேட்டுங்க, எனக்கு அரசியல்வாதி ஆவறீங்களா? இல்ல, நான் ஒரு பார்வையாளன், அவ்வளவுதான் சார். தம்பி கார்த்தி சார், ஒரு வரியில கதை சொல்லுங்க சார். அதை ரெண்டு விதமா சொல்லுங்க சார். நான் தம்பி, பணம் கொண்டவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் கொண்டவன் புகழை வைத்து பணமும் புகழும் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். இது ஒரு லைனா இருக்கலாம் மேபி. நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில நேர்மறை எண்ணம் காலம் கடந்து வெல்லும். அது மனசுல மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். எதிர்மறை எண்ணம் உடனடியாக வெல்லும், ஆனால் மனதின் அமைதியை கெடுக்கும். ஸோ கொடுக்கும் கெடுக்கும் கான்செப்ட். நேர்மறை எண்ணம் வெல்லும், எதிர்மறை எண்ணம் கொள்ளும். இதுதான் கான்செப்ட். இது மக்களுக்கான படம் இது. ஸோ நீங்கெல்லாம் இதை வந்து 8ஆம் தேதி இரவு கொஞ்சம் கூத்தாடுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்க செல்லப்பட்டி. ஓகேம்மா, நீ வாத்தியாரோட பிள்ளைன்றதான் சொல்றேன். இதுல இருக்க சம்பவங்கள் பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் நீங்க பார்த்த விஷயங்களோட இதுக்கு உண்மைக்கு நெருக்கமா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதில் ஒரு பாதிப்பா தோணுது. மற்றபடி இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் ஹிலேரியஸாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்கன்னு நம்புறேன். அதில் நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. தம்பி ரமையா சார், அரசியல்வாதி கிண்டல் பண்ற சார். சார் சொல்லுங்க சார். தம்பி ரமையா சார், அரசியல்வாதியை கிண்டல் போயிருக்கோங்க சார். அந்த பொலிட்டிக்கல் மேனு உங்களோட மூவியை ரிவ்யூ பண்ணா எப்படி ஏற்றுப்பீங்களா? என்ன உருட்டி விளையாடலாம், என்ன போச்சு? பொது தளத்துக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தம்பி, இது வந்து கிண்டல் பண்ணுவதல்ல, சுய விமர்சனத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை கூட இல்லைன்னு சொல்வதற்கான உரிமையை கடவுள் கொடுத்திருக்கார். இருக்குன்னு சொல்ற உரிமையை மனிதன் எடுத்திருக்கார் இல்லையா? விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்க திரும்ப திரும்ப சொல்வது என்பது. அதுதான் ஆக்சுவலா இந்த கேள்விகள் என்பது 8ஆம் தேதி இரவு கேட்டா சூப்பரா இருக்கும். நீங்க இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளவு தம் கட்டி பேசிட்டு இருக்கோம்ல, அல்ல எதையா நம்ம இப்படி நினைச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க.
ஒட்டு மொத்தமா 2 மணி நேரம் 5 நிமிஷம் குலுங்க குலுங்க சிரித்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய எங்களை வந்து கட்டி பிடிச்சி, பெண்ணாக இருந்தால் கை கொடுக்குவீங்க, ஆணா இருந்தால் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடிப்பீங்க. தம்பி ரம்யா சார் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. காமெடி சட்டையர் படம் அரசியலை கிண்டல் செய்து அப்படின்னு எல்லாருமே வரிசையா பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் 40 வருஷமா திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்காங்க. இதில் நீங்க யாரை அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்கீங்க? 40 வருஷமா இல்லை, 67 33 26 கிட்டத்தட்ட எவ்வளவு, 59 60 வருஷமாவா? யாரையும் கிண்டல் பண்ற நோக்கே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது. இது அரசியல் புரிதல் என்னிடம் இருந்த காரணத்தினால், புரிதல் இல்லாமல் ஒரு மால் சொல்லி நீங்க சொல்ற மாதிரி யாரையாவது சங்கடப்படுத்திருக்கலாம். யார மேலே கல், ஒரு சொல் எனும் கல் எடுத்து மேலே எறிந்து தலைப்பீதியாக இருக்கலாம். அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால் யார் மனதும் கோண வேண்டாம், கோணக்கூடாது, இந்த பொறுப்புணர்ச்சியோடு ஹியூமரை மட்டும் மண்டையில் வச்சு எழுதியிருக்கேன். அது மேக்கிங்கில் பாருங்க, மேக்கிங் பாருங்க, உங்களுக்கு பதில் சொல்றேன். சார் இங்க சொல்லுங்க சார், நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். சரிங்களா? இப்ப அந்த ஒரு கெட்டப்புனால வந்துதான் வந்து உங்களை பெருசா விமர்சனம் பண்றாங்க. இந்த படம் வந்து அந்த படத்தை வந்து அந்த டீம் வந்து ஒரு கொச்சையா பேசுறாங்க, எங்க தலைவரை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன் நீங்க வந்து அந்த கெட்டப்பை தவிர்க்கல? ஏன்னா வந்து அவர் வந்து அரசுக்கு வந்துட்டாரு. சரிங்களா? இப்ப அந்த கெட்டப் வச்சீங்கன்னா ஏதாவது விமர்சனம் வரும்னு தெரிஞ்சு வச்சீங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனை ஆகும்னு வச்சீங்களா? இதுக்கு ஆனா இல்லைன்னா ஆக்சுவலாக இந்த லுக் டெஸ்ட் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரோட லுக். ஆக்சுவலாக நானே சாரோட பெரிய ஃபேன். டான்ஸ்னா அவர் பார்த்தா நானே ஆட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். லுக் டெஸ்ட் என்னன்னா ஒரு 55 இயர்ஸ்க்கு ஏஜ் ஒரு 60 டுவர்ட்ஸ் போகும்போது ஆப்வியஸாக கிரே இருக்கும். எல்லா ஹீரோஸும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் விட்டுருவாங்க. ஒரு 50 வயசு வரைக்கும் தம் கட்டுவாங்க, அப்புறம் நேச்சுரலாக விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த டைம்ல எப்படி இருப்பார், ஸோ அதுதான். அண்ட் ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டார்க்கர் ஷேடு. நாங்கள் வந்து எடுத்தது வந்து இப்போ ஆக்சுவலாக அது ட்ரெண்ட், அந்த கலரே வேற மாநிலத்தில் ஒரு லீடர் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம எடுத்தோம். சத்தியமாக சொல்கிறோம், அவர் டிஃபேம் பண்ணால், நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சிங்கம், யாராலையும் டிஃபேம் பண்ண முடியாது. நிஜமாவே அது சிங்கம், அதை யாரும் டிஃபேம் பண்ண முடியாது. நான் எல்லாரும் அதை பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. டைரக்டர் உமாபதி சார் ஆக்சுவலாக இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப அரசியல் மேடை மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் அர்ஜுன் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரை நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு கேமியாவாவது கொண்டு வந்திருக்கலாமா, அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை சார், இது ஆக்சுவலாக எதுவுமே ஆர்டிஃபிஷியல் நம்ம இது பண்ணல. நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்ல்டு. இது ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தா தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு இல்லை, இது ஒரு வேற ஒரு உலகத்துக்கு, ஒரு வேற யூனிவர்ஸுக்கு நம்ம கூட்டு போயிட்டு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருந்தால் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நம்மளே பார்த்தாலே நல்லா இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாருக்குமே அது கிடையாது சார். அப்படி ஹர்ட் பண்ணால் அது நாங்கள் தப்பான பர்சன்ஸ் இல்லை. இல்லை, ஹர்ட் பண்ணுறதை பற்றி கேட்கல அர்ஜுன் சார். இல்லை அதுதான் சொல்கிறேன், அது கேமியோ தேவை இல்லை. லைக் ரெக்குயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்டு, சின்ன வேர்ல்டுக்குள்ளே கேரக்டர்ஸ் பண்ணணும்னு பண்ணோம். லைக் இது ஃபியூச்சர் கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். சார், ஒரே ஒரு கேள்விதான். இந்த நீங்க இல்லைன்னு சொன்னா கூட பாத்தீங்கன்னா, இந்த கோட் படத்துல இந்த கார் நம்பர் வந்து இதே தான் வரும், TN 2026ன்னு. உங்க நினைக்கல. அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு பேசு பொருளா ஆச்சு அது. அப்ப அதுல இருந்து தலைப்பு வச்சீங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து ரொம்ப, நட்டி சார் வந்து ஏற்கனவே இளமை, இன்னும் இளமையாயிட்டாரு, வாழ்த்துக்கள். அந்த லுக்குக்கும் இந்த நம்பருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணுதுல்ல, அதனால தான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்க அதுக்கு பதில். சார், TN 26 தங்க நட்சத்திரம் 2026. தங்க நட்சத்திரம் வந்து TN அந்த இதுதான் மீனிங்ல தான் நம்ம வச்சோம். ஸோ 2026ல் அவர் என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அதுதான் நம்ம ரிலேட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரினா அவங்க எப்பயோ டிசிஷன் எடுத்துட்டு அது பர்சியூ ஆகிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல 2026ல் அந்த பர்சன் என்ன எடுக்கிறாரு, அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் நட்டி சார்ல நீங்கள் காப்பை பார்த்தீங்க, அவர் கையில் கருப்பு கயிறை பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த கருப்பு கயிறுக்கு ஒரு மீனிங் இருக்கு, அது கிளைமேக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார். தம்பி ராமையா சார். இல்லை அவர்கிட்ட சொல்லுங்க சார். இல்லை, மேலே வந்து 2 கலர் கொடி, அதே போல தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, தாவேக்கா. இந்த மேடையிலேருந்து நான் தம்பியை வந்து கொச்சப்படுத்தலை, திட்டலை அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் கொடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்கு. நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த படம் மூலமா, இல்ல நான் ஓட்டு போட போவேன் தம்பி? என்ன TN 26ன்னு போட்டிருக்கீங்க தம்பி, அது எனது தனிப்பட்ட உரிமை. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது.
இல்ல இந்த கிண்டல் எல்லாமே அவரை பத்தி தான் வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருடைய ஸ்லோகம் தான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரம் பத்திரிகையில் பதில் சொன்னதுக்கு மறுபடியும் இதுக்கு பதில் 8ஆம் தேதி தான். இல்ல இல்லனா இந்த பிளாக் ஆக்சுவலா ரீசெண்டா தான் அவங்களுக்கு ஆச்சு. நம்ம இது அக்டோபர்ல ஷூட் பண்ணோம், அக்டோபர் நவம்பர்ல ஷூட் பண்ணோம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. திருப்பி சொல்றேன், இல்ல நான் பார்க்கும்போது ஆளுங்கட்சி மேடையில இருந்து ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நாங்கள் எப்படி பதில் சொல்கிறேன்னு தெரியல. இது வந்து ஒரு திருப்பி சொல்கிறேன், சினிமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்குக்கு. ஸோ அதான் சார் ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாருமே விஜய் பற்றி கேட்டோன்னே சிங்கம் சிங்கம்னீங்க. ஆனால் அவர் கூட இருந்த டச்அப்லேருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பற்றி சொல்றது வேற விதமா இருக்குது. நிஜமாவே நீங்கெல்லாம் ஒரு சிங்கமா? உண்மையான உங்களை பார்த்து நாளைக்கு நீங்க சொன்ன சிங்கங்கிற பதில பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லைண்ணா உண்மையாவே சிங்கம் தானா அவர். நீங்க எந்த இதுல எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாங்க. இல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்க சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்களோ? ஆனா யாரை பத்தி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்கு. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸா அது நம்ப போறது கிடையாதுல்ல. நட்டி சார் உங்க பதிலையும் எதிர்பார்க்கிறோம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில். இவ்வளோ பெரிய போஸ்டருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா, இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்கள் கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நண்பரா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்களா? அப்போ அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்கிறேன். இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்து நம்ம நீங்கள் மற்ற முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்விக்கு பதில், கேள்வி இல்லாமல் போயிடும், அதுக்கு சொல்கிறேன் சார். தம்பி ராமையா சார், சிஸ்டர் சொல்லுங்க சார். ஒரு காலத்துல வந்து அமைதி படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கருத்து கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளவு क्वेश्चंस வந்திருக்கு, இவ்வளவு ட்ரோல்ஸ் வருது. சோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற பாக்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ். சோ இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேல இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு, இதை எப்படி ஒரு டைரக்டரா? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி முகப்புல சொன்னேன். இந்த கேஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி பயந்திருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு. மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசாக இருப்பது கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம். அதை தயாரித்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றது ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. கல்லடி படம் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. நன்றி சார். உங்களுக்கு கேள்வி. நீங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்க இது மூலமா தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்க விஜய் சாரை நேரில் சந்திச்சு விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்க பேசினாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்காரு. அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரதுக்கு தயாராக இருக்காங்க. தம்பி ராமையா சார் சொல்லுங்க. மத்தியில் இருக்க காவியம் தமிழ்நாட்டையும் சேர்க்கணும்னு உங்கள் ஆசையா? அந்த கலர் கொடுத்துருக்கோம். எதிரும் இருக்காங்கல்ல. ஆத்திக நாத்திக முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆத்திகம் பேசுறவர்கள் ஜஸ்ட் எவ்வளவு அதிகபட்சம் 2% இருக்கலாம். அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களா? இல்லைன்னு தான் பதில் வரும். நாத்திகம் பேசுகிறவர்கள் ஆல்மோஸ்ட் 2% தான் இருப்பாங்க. அது அவர்களே ஒத்துக்குவாங்க. அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா? இல்லை. இது 98%. ஸோ அப்போ நம்ம அப்படி வச்சிங்கன்னா அது பெரிய ஒரு டாபிக்காக போயிட்டு. பெரியார் ஐயா அவர்கள் நாத்தியம் மட்டும்தான் அவர் சொல்ல, பெண்ணுரிமையை சொல்லியிருக்காரு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு, தாழ்த்தப்பட்ட குடியானவன் பெரியார்ட்டேருந்து பேரறிஞர் அதற்காக இருந்தாங்க. நம்ம சொல்லக்கூடிய தத்துவம் கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு உழைப்பாளியும் ஒரு அடிமட்டத்தை ஒரு கூலிக்காரன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் அதிகாரம் தைக்கப்பட்ட வேண்டும் என்றது. ஸோ அங்கேயிருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா? அதனால இது இந்த இவ்வளவு பெரிய டாபிக் போட வேண்டிய அவசியம் கிடையாது. 8ஆம் தேதி திரும்ப சொல்றேன், 8ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு எனி கொஸ்டின் நாங்க பதில் சொல்றோம். நீங்கள் பசியா இருக்கீங்க, உங்களுக்கான நன்றி சார். நன்றி சார். ஒரே நிமிஷம். நன்றி சார்.
நட்டி சார் கடைசியா சொல்லுங்க சார். இந்த படம் வந்து தேர்தலுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி வருது. சரிங்க. உங்களுக்கு பிசினஸ் பல கோடி பிசினஸ், சரி. ஆனா அவங்களுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பிசினஸ், வாழ்வா சாவா பிரச்சனை, பல எதிர்காலம். யாருக்கு இது? நீங்க தாவேக்காக்கு மத்த கட்சிக்கு சரி. நீங்க எந்த நோக்கத்துல எடுத்தீங்க, இது ஏ டீமா பி டீமா சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டு விட்டுரும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சார் நாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல சார். சொன்னா தானே சார் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணமே கிடையாது சார். நீங்க படம் பாருங்க, 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எப்போ ப்ரொடியூசர்ஸ் காமிக்கிறாங்களோ நீங்க அந்த படம் பாருங்க. அப்படி நாங்க எதுவும் சொல்ல முயற்சிக்கவும் இல்லை, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு ட்ரையும் கிடையாது. அதனால இப்போ யாரோ குறுக்க புகுந்து யாரோ என்னவோ சொல்றாங்கிறதுனால அதை அவங்க நம்புறாங்க. அப்படி அப்படி அந்த நம்பிக்கை அவங்க படம் பார்த்தாங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேகா நண்பர்கள், இந்த சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்க. உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். உமாவதி சரிங்க. சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லை மாநிலம் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஸோ தமிழ்நாட்டை வந்து ஒரு சினிமா கலைஞர் ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க, யூடியூப்ல கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. இப்போ நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாத்துமே அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். இல்லை அப்படி சொல்கிற அன்றைக்கி அந்த படத்துக்கு முதல்ல ட்ரெய்லர் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆனால் ட்ரெய்லர்னா டீஸ் பண்ணணும். அந்த டீசர் ட்ரெய்லர் கிடையாது. டீஸ்னா வி ஹேவ் டு டீஸ் சம்திங் இல்லைண்ணா. இப்போ இதனால தானே பேசும் பொருளாக இருக்குது, அதனால தானே கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறோம், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். அதுக்கு இது பேசும் பொருளாக இல்லை. இது நீங்கள் இதில் நிறைய டீ கோட் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த அப்பா சொன்ன 4 டீம் 5 டீம் எல்லாமே சினிமாக்காரங்க தானே. இப்போ நம்மளுமே சினிமாக்காரங்க தானே. குரூப் பிக்சர்